மதவாத அரசியல் விஜய் எடுத்து பண்றாருங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? உண்மையிலே பண்றாரு, அதுல ஒன்றும் இல்லைன்னா சொல்லவே முடியாது. இவரோட பின்புலமே லயலா காலேஜில் இருக்கக்கூடிய கேத்தலிக்ஸ் தான். சரி, அது எந்த ஒரு அடிப்படையில ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது இருக்கா? எடுத்துக்காட்டுனாங்க, அவர் பிஜேபியை சொல்றாரு, குறை சொல்றாரு, இதை பண்ணல அதை பண்ணலன்னு. இவர் என்ன பண்ணாரு? என்னோட சிம்பிள்னாக்கா அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாமல் சினிமாவில் வருது தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கை சினிமா ஒன்றும் ஆகிடுமா? எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் வாழ்க்கையோட ஒத்து சினிமாவில் நடித்தார். ஒரு கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பு என்னன்றதை புரிஞ்சு அதை எம்ஜிஆர் விளக்கி சொன்னார். அவர் என்றைக்குமே சிகரெட் பிடிச்சதாவோ கெட்ட பழக்கங்களை பண்ணதாவோ சினிமாவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். இவங்க ஒரு நடிகை 100 பேர் அடிக்க முடியுதுங்க, விஜய் 100 பேர் அடிப்பார். ரியாலிட்டியில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒருத்தரே அடிக்க முடியாது. இது ஃபேக்ட். இதை அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்டர்டைன்மெண்ட் தான். அது என்டர்டைன்மெண்ட் தான். இதே பாலிடிக்ஸில் இது முழுமையாக வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வராது. இன்றைக்கே விஜயை பார்க்க முடியாதுங்க. நாளை விஜய் சிஎம் ஆகிறாருன்னு வச்சுங்க, ஆகட்டும், நமக்கு அது எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. அப்படியே அவர் சிஎம் ஆனாக்கா எத்தனை பேர் அவரை போய் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? மக்களோட மக்களாக இருந்து வெளியே வரவங்க தாங்க உண்மையான தலைவராக இருக்க முடியும். என்ன எல்லாம் விஜய் மாதிரி. அப்புறம் நம்ம விஜயகாந்த் வந்தாருனாக்கா, விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய அடுத்தட்டு மக்களோட சேர்ந்து வெளியே வந்தார். அதனால தான் அவர் பெரிய ஒரு எழுச்சியாக வர முடிஞ்சது. ஆனால் அவராலே சர்வேல் ஆக முடியலையே. இதில் புத்திசாலி யாருன்னா ரஜினிகாந்த் தாங்க. நல்லா தெரியும், நமக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பணம் இருக்குது, என்ன எங்கே போனாலும் நமக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால் நமக்கு இந்த அரசியல் தேவையில்லை. யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்மளை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. நம்ம சாவர வரைக்கும் பணம் பண்ணணும், அதுதான் அவரோட லட்சியம். அதை முழுமையாக பண்ணுறாரு. விஜய் இல்லைன்னா சீமானுக்கு வாய்ப்பு தரலாமா? சீமான் தமிழ் தேசியமே முழுக்க பேசிகிட்டு இருக்காரு. நல்லா பேசுவார், எல்லாமே செய்வார். அதாவது தமிழை பற்றியும் தமிழர்களுக்கான விஷயங்களை பற்றியும் எல்லாத்தையுமே முன்னெடுப்பார், முழுமையாக பேசுவார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னா யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது சீமானுக்கும் தெரியும். நாம் கூட்டணின்னு போனாக்கா நமக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும், நம்மளுடைய வருமானம் போய்டும்னு எதிர்பார்க்குறாரு. நான் தனிச்சு நிற்கிறேனாக்கா 2 பக்கங்கள் இருக்கவங்களும் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஆசை கொடுப்பாங்க. அதை கிளியராக பண்ணுறாரு சீமான்.